ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்திருக்கோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி நான் போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஆல்ரெடி பல இன்சிடென்ட் அப்போ என்னால் வர முடியல. எங்கள் டேடி மட்டும் வந்தாங்க. அப்போ நடந்த இந்த பிரச்சனை எல்லாமே எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதோ அவர் சேஃபாக இருக்காரோன்னு சொல்லி நான் ஒரு பேனில் இருந்தேன். பட் இந்த டைம் வந்து இப்படி நடந்திருக்கு, அதை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ பெருசாக பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஆட்சி சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஃபேமிலிலாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து யாருமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் இருந்திருந்தா அதை என்ன பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு பதிலாக தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து இதை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இது வரைக்கும் அப்படி யாரும் நினைச்சது கிடையாது. ஆனால் அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் ஜாப் யார் வாங்குறாங்களோ அவங்க அந்த குடும்பத்தை பார்த்துப்பாங்கிறதுக்காக தான். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ப்ரொஃபஷனலாக அவர் பண்ணுற விஷயம் இன்னும் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் முன்னே எனக்கு கட்சி பற்றி எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நோட்டா அந்த மாதிரி தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பேன். எப்போ வந்து டிவிகே பற்றி பேச ஆரம்பிச்சாங்களோ லைவ்ல உட்காந்து பாக்குறது, ஆஃபீஸ்ல வந்து சட்டசபை ஓபன் பண்ணி பாக்குறது, என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு, எங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, எத்தனை வந்து இது வந்து ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, என்ன எங்கெங்க பிரச்சனை எடுத்துருக்கு, அதுவும் இல்லாம முன்னைக்கு இந்த மாதிரி இது பண்றது, குழந்தைங்களை வந்து அபியூஸ் பண்றது விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப வந்து ஓப்பனா அது தெரியறதுக்கு காரணம் சோசியல் மீடியா. டிவிக்கே சார்ந்தவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் முதற்கொண்டு சோசியல் மீடியால போடுறாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகுது. அவர்னால கிடையாது, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஓப்பனப்பா தெரியுது. ஆல்ரெடி திருச்சியில வந்தமோ சாரை மீட் பண்ணேன். வண்டிக்கு கீழே நின்று கத்திட்டு வந்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் கரூர்ல வந்திருக்கேன். போனாட்டி அது அக்கா சொன்ன மாதிரி அப்பா சொல்லும் போது ஒரு மாதிரி பேனிக் ஆச்சு. இப்ப விஜய் இருக்காரு வேற என்ன அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்தாச்சு. ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கு. நம்ம ஊர்ல இவ்வளவு சேஃப்டி, எத்தனை பவுன்சர், எத்தனை போலீஸ், எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டியோட எல்லாமே பண்ணும்போது நம்ம கரூர்டா, நம்ம சிஎம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்க 4 மணிக்கே எந்திரிச்சு போய் எப்படியாவது பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. கிளம்பும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பயமுறுத்துறாங்க. போனாட்டி உங்களோட ஊர்ல எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு சிஎம் கிடையாது. இப்போ ஒரு சிஎம்மா இருக்கும் போது எவ்வளவு ஒரு ஃபயரோட இருப்பாரு, என்னென்ன பாதுகாப்போட வருவாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு மாதிரி அவரோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பேச போறாரு, என்னென்ன சொல்ல போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கரூர் தாங்க சார். இவங்க என் பொண்ணு தான் 2 பேரும். இவங்க மேரிடு. இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. நேற்று நைட்டே வந்துட்டாங்க சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களும் இங்க இருக்கவங்களை பேசி பாஸ் எல்லாம் வாங்கிட்டோம். 4 மணிலேருந்து ப்ரிப்பேர் ஆகி 6 மணிக்கெல்லாம் இங்க வந்தாச்சு. ஒரு 8 நம்பர்ஸ் முன்னாடி தான் நாங்க. என்ன எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் 2 பொண்ணு குழந்தை வச்சிருக்கேன். அங்கங்க நடக்கிற அபியூஸ் முதல்ல தெரியும், கண்டும் காணாம போயிடும். இப்ப நீங்க யாரோ ஒரு மீடியா யாரோ ஒரு சொல்லி அது கவனத்துக்குள்ள போய் அதை சரிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப என் பொண்ணுங்களாம் ஒயின்ஸ்க்கு தாண்டி தான் அங்க எங்க வீட்டுக்கு போகணும். மார்க்கெட் தாண்டி தான் ஜங்ஷன் பக்கத்துல வீடு. ஸ்கட் எல்லாம் பிடிச்சி எங்களை தொந்தரவு பண்ணிருக்காங்க. நாங்க வண்டியில போகும்போது தண்ணி கேட்டு ராடி பண்ணிருக்காங்க. இப்ப அந்த ஒயின்ஸ் எல்லாம் க்ளோஸ். அது நான் அண்ணாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கவனத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கல்ல. இது வந்து முதல்ல நடக்குது, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், நாங்க ஓகேவா இருக்கோம், அதுக்கு தேங்க்யூ சொல்றோம். அதே மாதிரி அவரை பாக்குறது ஒரு நாங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்கோமா, நேரா பாக்கலான்னு. எஸ், ஒரு ஆக்டரா மட்டும் பார்த்து இப்ப சிஎம்மா பாக்குறப்ப பூஸ்பமா இருக்கு. எஸ் சார். நாங்க ஆக்சுவலா நாங்க நாடகம் சீரியல் பார்க்க மாட்டோம் சார். நம்மள வந்து அதை அடிமைப்படுத்திடும், நம்ம நேரத்தை அது கொண்டு போய்க்கணும், நாங்க அதை பார்க்கவே மாட்டோம். ஒன்லி சாங்கு அதை போட்டுட்டு பாட்டை ஒர்க் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுவோம். இப்போ அப்படி இல்லை, சட்டசபை சாங்கு பதிலாக சட்டசபை. நான் என்ன சொல்றேன்னா, எந்த கட்சியை பத்தியும் நான் பேசல, யாரு ரைட்டு ராங்கன்னு பேசல. எங்க கவனத்துக்குள்ள ஒரு விஷயத்த கொண்டு வந்து எது தப்பு ரைட் அவங்கவுங்க சாய்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு ஓகேவா இருக்கு, நாங்க அதை பாக்குறோம். எஸ் எஸ் சார். சார் இப்போ என்னன்னா, அவங்க பேசவே இல்லைங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போச்சு. அவர் பேசும்போது அங்க எழுந்து போயிட்டாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல அவங்கவுங்க பண்றது ரைட்டு சார் சொல்றேன். ஓகே, இப்பயுமே அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறது நியாயமா தியாகி அப்படிங்கிற ஒரு காசிப் போகுது. சேலத்துல ஏதோ கள்ளசாரம் பிறந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் நம்மளோட வரி பணத்தை தான் கொடுத்தாங்க. அவங்களும் தியாகி கிடையாதுல. இதை பேசினோம்னா டெத்தா பேசினோம்னா வேற மாதிரி போயிடும். நாங்க எங்க விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கோம், சிஎம் பார்க்க வந்திருக்கோம். எஸ் சார்.